சார் வணக்கம் சார். இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்திற்கு ஒரு 8 தொகுதிகள் குறைய போகிறது. இதே போல தென் மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இன்று முதலமைச்சரும் அது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த தொகுதி மறுசீரமைப்பால் என்ன சிக்கல் சார்? இதில் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் பின்னணியில் தெளிவாக தெரியுது. காரணம் என்னன்னா, தென் மாநிலங்களில் பாஜக வேறொன்று முடியவில்லை. இதை அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இந்த 3 முறையும் இங்கு தென் மாநிலங்களில் அவருக்கு சரியான வரவேற்பும் கையும் கொடுக்காதனால அவருடைய பெல்ட் என்று கருதப்படுகிற இந்தி பேசுகிற மாநிலத்தில் அதற்காக தான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே, இந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே இந்த அரசு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ 848 இடங்களாக பார்லிமெண்ட்டை உயர்த்தினால், இவருடைய கணக்குப்படி பார்த்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெரிவித்ததை போல ஒரு 8லிருந்து 10 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு, பறிபோறக்கூடிய. சரி, ஏற்கனவே எழுதுதல்களுக்கு முன்பாக 41 இடங்கள் இருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு முறையாக செயல்படுத்திய காரணத்தினால் 41, 39 2 இடங்களை நாம் இழந்தோம். சரி, அதனால்தான் சென்ற 2007 டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்த நேரத்தில் தமிழகத்தின் சார்பில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு இடம் கூட குறையக்கூடாது, அதுக்கு ஏற்றால் போல நீங்கள் வரையறை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த 39 காப்பாற்றப்பட்டது. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, இவர்கள் 848 உயர்த்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு 8-10 இடங்கள் போய் தென்னாட்டிலே ஒரு 27 இடம் போயிட்டா, உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான இடங்கள் ஒரு 4 மாநிலத்தை வைத்துக் கொண்டே இந்தியாவை நடத்தி விடுவார்கள். அவர்கள் எண்ணுவதைத்தான் நம் மீது திணிப்பார்கள். இது இப்போ இந்த இடங்களுக்காக பிரச்சனை அல்ல. சரி, இதனால் பல்வேறு பாதிப்புகள் வரும். தமிழ்நாட்டுடைய குரல் பார்லிமெண்ட் ஈடுபடவே படாது. 848 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபையில் 30 பேர் இருக்கிற பார்லிமெண்ட் தமிழ்நாட்டுடைய குரல் எங்கிருந்து ஒழிக்க ஈடுபட போகுது? ஆகவே இதை ப்ரொபோர்ஷனட்டா இன்க்ரீஸ் இருக்கணும். உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை சீட் அதிகமாக வருதோ அதே போல தமிழ்நாட்டுக்கு ப்ரொபோர்ஷனட்டா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய நோக்கம். இதை ஒரு மிகப்பெரிய அபாயம் 2026 செய்ய போறாங்க. இப்போ 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த இவர்கள் இதையெல்லாம் செட் பண்ணி எப்படியாவது நிரந்தரமாக இவர்கள் இருப்பதற்குரிய வழிகளை தேடிக்கொள்வதற்காக திட்டமிடுறாங்க. ஏன்னா இப்பயும் அவங்க மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. எப்படியும் ஏதாவது செய்து விடணுன்ற நோக்கத்தோடு தான் இதை செய்வதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல. சரி, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. ஆகவே இதை ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி நம்முடைய கண்டன குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார். அனைத்து கட்சியை 5ஆம் தேதி கூட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் இதை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே.